ஸோ குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம் பிஃபோர் மார்க்கெட், அதாவது 1 or 2 hours முன்னாடி. ஸோ தட் நான் உங்களுக்கு ஒரு லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். அந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேடிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ் இருக்கும். ஸோ நான் ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே எந்த டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல, எந்த வித ஃபேக் ப்ராமிஸும் கொடுக்க வரல. உங்களுக்கு இவ்வளோ லாட் வாங்கினீங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட் வந்துடும், இவ்வளோ பர்சன்டேஜ் வரும், இது எதுவுமே நான் கொடுக்க வரல. வாட் எவர் ஐ எம் கிவிங் இஸ் பியூர் அண்ட் பியூர் ஒன்லி ஆஸ் அன் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அதர்வைஸ் மேட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ நான் கிளியர் கட்டாக நேற்று நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், கிளியர் கட்டாக ஒரு வேர்ட் நான் சொல்லியிருந்தேன். ஸ்பெஷலி நிஃப்டியில் ஒரு 4 நாள் முன்னாடி இருக்க வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். 24,910 24910. இந்த யாருக்கு இந்த நம்பர் ஞாபகம் இருக்கு சொல்லுங்கள். 24910 ஸோ இந்த நம்பர் வரைக்கும் மார்க்கெட்டில் என்னைக்கா ஒரு நாள், அதாவது வர அப்கமிங் டேஸில் ஒரு ஃபால் இருக்குது. ஈவன் நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், நேற்று கூட கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். எய்தர் நேற்றே ஒரு கேப் டவுன் சைட் மூமெண்டம் இருக்கும், ஆர் டுடே இன்னைக்கு இருக்கும்னு அது நேற்றே கொடுத்துருச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். நான் கிளியர் கட்டாக டவுன் சைட் லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். கேப் டவுனே நம்மளோட பாக்ஸு கீழே, நம்மளோட ஸ்பெஷல் ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு. ஒரு தடவை கூட ஜோனுக்கு பக்கம் கூட வரல. எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அந்த ஹையை கூட உடைக்காமல் அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆனது தான், ஃபால் ஆகிட்டே இருந்தது. ஹவு கம், எப்படி, இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி நம்மளோட இது முடிஞ்சு போச்சு. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போச்சு. பட் நோ இஷ்யூஸ், நீங்கள் நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சம் சீக்ரெட்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள். 197 இந்தியன் ஸ்டாக்ஸ் பை டிப்பில் இருக்குது இப்போது. இது என்னென்ன, வெறும் ஆஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் எல்லாமே நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரப்போகிறோம். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, என்னென்ன ஸ்டாக்ஸ், அந்த 197 ஸ்டாக்ஸ் என்ன டிப்பில் இருக்கிறது. ஓகே. ஸோ தட் கரெக்டாக பாட்டமில் நீங்கள் வாங்குறீங்க, மார்க்கெட் இட் வில் கோ அப், ரைட்? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் கிளாஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ட்ரஸ்ட். எனிவே, ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு ஆன்சர்ஸை பார்ப்போம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி லெவல்ஸை எழுதிக்கோங்க. ஹையர் சைட் அப் சைடு 50,663, 50,644. ஸோ டவுன் சைட் பார்த்துக்கோங்க. ஸோ 49,640 and 49,523. ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே மார்க்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பி தவறி கூட ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் கால் நோ ட்ரேட் ஜோன், நோ ட்ரேட் ஜோன். ஓகே. ஸோ அப்போ இங்கே தான் சார் ட்ரேட் எடுக்கிறது கம்மிங். நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன். ஓகே, கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் எடுக்கும். பவுன்ஸ் எடுத்துச்சுன்னா, நம்ம லெவல்லேருந்து பவுன்ஸ் எடுத்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் 50,092 கீழே வரும். செகண்ட் டார்கெட் விச் இஸ் இந்த டார்கெட் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு எஃப்ஐடிஏ ஒரு லெவல் இருக்குது. ஸோ எஃப்ஐடிஏ லெவல் இருக்குது. அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 50,439. நல்லா பாருங்கள், 50,439. ஒன்ஸ் இந்த லெவலை கிராஸ் பண்ணால் உங்களுக்கு இது வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்சைடு. ஏன்னா இந்த ஏரியாவை ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஏரியா கிராஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் சேஃபாக இருக்கணும்னா அப்சைட் வரைக்கும் இந்த நம்ம லெவல்ஸ் பாக்ஸ் லெவல் நம்ம சொல்லி நோ ட்ரேட் ஜோன் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். 644 வரைக்கும் எடுக்கலாம்.
மேக்ஸிமம் இது போச்சுன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் போகும், மேக்ஸிமம் போச்சுன்னா இங்கே உங்களுக்கு விச் இஸ் அரவுண்ட் 819 வரைக்கும் போகும். 50,819. ஓகே, கிளியர், டன். சப்போஸ் பை சான்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப்பே இந்த லெவல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டு ஆல்ரெடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த லெவல்ஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ சஸ்டெயின் ஆகி எப்போ இது கீழே வருதோ, அகைன் ஐம் டெல்லிங், இந்த லெவல் ஆல்ரெடி நம்ம சொன்ன லெவல் தான். திஸ் இஸ் 439. 439 கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே ஃபர்ஸ்ட் டார்கெட் 50,092 வந்துடும் அண்ட் செகண்ட் டார்கெட் 724 வரும். ஸோ இப்படின்னு நான் சொல்லிட்டேன், இப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ரெண்டு இது ஆப்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கிளியர் கட்டாக சொல்கிறேன். எப்போ வரைக்கும் இதுக்கு மேலே கிராஸ் ஆகுதோ, நான் கிளியராக சொல்கிறேன், இந்த பாக்ஸ் கூட இல்லை, சேஃபாக இருக்க சொல்கிறேன். எப்போ நம்மளுக்கு 819க்கு மேலே சஸ்டெயின் ஆகி கிராஸ் ஆகுதோ நான் போக மாட்டேன். ஓகேவா? ஐ மீன் சஸ்டெயின் ஆகி போச்சுன்னா, அப்சைடு போச்சுன்னா சொல்கிறேன். ஓகே, ஏன்னா இந்த லெவலில் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், இந்த லெவலில் ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஜோன் வந்து ஃபுல் ஆகாமல் இருக்குது. ஆர்டர்ஸ் இன்னும் பஞ்ச் ஆகிருக்கு, பட் ஆனால் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்குது. ஸோ மேபி நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி கேப் அப் ஆகி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நீங்கள் கால் சைடு போகணும். போனீங்கன்னா உங்களுக்கு 51,078 51,078 another 51,354 வரும், இல்லைனா இது வராது. டன். ஸோ இப்போதைக்கு நான் கால் சைடுக்கு எனக்கு ப்ரெஃபரன்ஸே இல்லை. கேப் அப்பே இருந்தாலும் மார்க்கெட்டில் பை மிஸ்டேக் கேப் அப் சொல்கிறேன், ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் டவுன். பை மிஸ்டேக் கேப் அப்பாக இருந்துச்சுன்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள். எப்போ இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதோ இந்த டார்கெட்ஸ் எல்லாம் வந்துடும். சப்போஸ் கேப் டவுன் இந்த நம்ம லெவலுக்கு நம்மளோட நோ ட்ரேட் ஜோனுக்கு கீழேயே கேப் டவுன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? சஸ்டெயின் ஆதான்னு பாருங்கள். மார்க்கெட் இன்னமும் பெரிய ஃபால் இருக்குது. 49,086 இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஃபால் இருக்கும். ஓகே, எங்கேருந்து 530லேருந்து 086 அண்ட் செகண்ட் இஸ் 48,916. நல்லா பாருங்கள், பெரிய லெவலில் டவுன் சைடில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் கொடுக்குறேன், 48,916 வரைக்கும் டவுன் சைடில் இவ்வளோ தூரம் மூமெண்டம் கொடுக்குறேன். கிளியர்? ஸோ பை சான்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஃப்ளாட் ஆயிடுச்சு, நான் திரும்ப சொல்கிறேன், ஃப்ளாட் மார்க்கெட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுங்கள். 10லேருந்து 10 to 10:30 வெயிட் பண்ணுங்கள். இந்த கேப்பில் உங்களுக்கு மொமெண்டம் கிடைக்கும், அதை கேப்சர் பண்ணுங்கள். நான் எத்தனையோ வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ரைட்? நேற்று என்ன நடந்தது பாருங்கள், வாங்க நேற்று நம்ம பார்ப்போம். மார்க்கெட் எவ்வளோ நேரம் கன்சல்டேட் ஆச்சு பாருங்கள். இந்த இடம் கன்சல்டேட், இவ்வளோ நேரம் கன்சல்டேட் ஆச்சு. எத்தனை பேர் நீங்கள் மார்க்கெட்டை சீரியஸாக வாட்ச் பண்ணுறீங்கன்னு தெரியல. இவ்வளோ நேரம் கன்சல்டேட்டு. ஆக்சுவல் மொமெண்டம் எத்தனை மணிக்கு கிடச்சிது? டைம் எடுத்துக்கோங்க. இந்த இடம் எத்தனை மணிக்கு பிரேக் ஆச்சு? டைம் பாருங்கள். வாட் இஸ் த டைம்? கீழே பாருங்கள், 10:20. 10:20க்கு அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் வந்தது. ஸோ மார்க்கெட்டில் 10:20க்கு அப்புறம் தான் ஒரு மொமெண்டம் வந்துட்டு, இந்த மொமெண்டம் நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட வில் பி இன் குட் ப்ராஃபிட். ஸோ எத்தனை பேர் என்னோட லெவல்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க எனக்கு தெரியாது, ரைட்? வாட் எவர் இட் இஸ், உங்கள் இஷ்டம், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கப்புறமும் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. நிறைய பேர் தேவையில்லாமல் கமெண்ட்ஸ், நம்ம என்ன தான் நல்லது போட்டாலுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர தான் செய்யுது. ஓகே, பட் ஒரு விஷயம், நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலுமே நம்ம ஸ்டாக் நம்மளோட அனலிசிஸை பார்க்குறாங்க, ட்ரேடும் பண்ணுறாங்க அண்ட் ப்ராஃபிட்டும் எடுக்கிறாங்க, வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க. இன்டைரக்டாக நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போட்டாலும் நீங்கள் என்னோடய ஃபேன் தான் சார், ரைட்? நான் என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்க, வீடியோஸை பார்க்குறீங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்க, லெவல்ஸும் நோட் பண்ணுறீங்க, நடக்குதுன்னு தெரியுது. இருந்தாலும் யூஆர் புட்டிங் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். எனக்கு கவலையே இல்லை, நோ ப்ராப்ளம். ட்ரஸ்ட் பண்ணுறவங்க ட்ரஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ப்ராஃபிட் எடுக்கிறவங்க ப்ராஃபிட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, ரைட்? மோர் ஓவர் கிளியர் கட்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள். இந்த லெவல் மார்க்கெட்டில் லோ பண்ணியிருக்கு 49,719, ஹை வந்து 49,928. ஸோ 49,928, 49,719 நம்மளோட ஒரு சீக்ரெட் நம்பர்.
சைக்காலஜிக்கல் நம்பர் இதில் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, சீக்ரெட் சைக்காலஜிக்கல் நம்பர் இதில் இருக்குதா? எனக்கு வயசும் இருக்குதுன்னா எஸ் சார், இந்த சைக்காலஜி நம்பர் கரெக்டாக ரீச் ஆயிடுச்சுன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததும் பாருங்கள். சரி, ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததா? எங்கே எடுத்திருக்கு? ஸோ ஹை வந்து 50,747, 50,747. ஓகே, நம்ம சைக்காலஜிக்கல் நம்பர் கிராஸ் பண்ணிச்சான்னு நம்ம ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஓகே, நம்மளோட ஆப்ஷன் பையிங் பேட்சாக இருக்கட்டும், ரீச் ஆச்சா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். அதை கிராஸ் பண்ணிச்சா இல்லையா? எஸ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், தெரிய மாட்டீங்க நிறைய பேருக்கு. சரி, அதை விடுங்க. சரி, ஓகே, இங்கே சைக்காலஜிக்கல் நம்பரில் சப்போர்ட் எடுத்ததா? அடுத்தது பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த இடம் வருவோம். ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து மெதுவாக போச்சு, திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே ஃபால் ஆச்சு. எனக்கு பதில் சொல்லுங்கள். அகைன் கமிங் பேக், சேம் டு சேம். இங்கே பாருங்கள் என்ன நம்பர் ஹை பாருங்கள், விச் இஸ் ஹை 207. அகைன் பாருங்கள், திஸ் ஹை இஸ் 221. 207 221ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது. அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஹை பாருங்கள் 163. ஸோ மார்க்கெட் இதுலேயே நம்ம சைக்காலஜிக்கல் நம்பர் இருக்குதான்னு சொல்லுங்கள். சப்போர்ட் எடுத்தது, ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது, இதெல்லாம் நம்ம சைக்காலஜிக்கல் நம்பர் இருக்குதான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது, சப்போர்ட்டுக்கு வந்துச்சு, இதில் நம்ம சைக்காலஜி நம்பர் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இங்கேயும் இருந்தது, இந்த இடத்துல இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் இது இருக்கான்னு பாருங்கள், இது இருக்கான்னு பாருங்கள், இது இருக்கான்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய மூவ்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்டே பண்ணுறதில்ல. ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணலன்னா என்ன யூஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் வந்து யூ ஆர் வெரி குட் இன் அனாலிசிஸ். நீங்கள் நல்லா அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பட் தட் டசன்ட் மீன் தட் நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் அதர்ஸ் கெட் டு நோ, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை திஸ் திங் வியூ. ஓகே, ஸோ இதுக்கு மேலே போனால் நம்ம ஒரு வேலை பை பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே 819 மேலே போச்சுன்னா பை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் கம்ஸ் அரௌண்ட் 078. அது வரைக்கும் நான் வந்து போக மாட்டேன். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஒரு மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரைட்? இல்லை ரொம்ப டவுன் சைடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் மொமெண்டம் அப் சைடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டவுன் சைடு வந்துடும். ஓகே, ஏன்னா மார்க்கெட்டில் இப்போ டவுன் சைடு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொஞ்ச நாள் தான், ஹார்ட்லி ஒரு 2-3 days வெயிட் பண்ணுங்கள், ரைட்? முக்கியமான நான் சொல்லிட்டேன், இந்த லெவல்ஸ் எல்லாம் உடைச்சிதுன்னா, திரும்ப சொல்கிறேன், ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாம் உடைச்சிதுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் செமையான ஒரு ஃபால் இருக்கும். 522 போச்சுன்னா மார்க்கெட்டில் 500 பாயிண்ட்ஸுக்கு இங்கே ஃபால் இருக்குது. ஓகே, ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், ரைட்? ஸோ வாங்க நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் என்னென்னு பார்ப்போம். நிஃப்டி பாருங்கள், சேம் டு சேம். நிஃப்டியில் எதுக்கப்புறம் பெரிய ஃபால் இருக்குது. ஓகே 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 அது பாருங்க, வெரி குட். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எழுதிக்கோங்க லெவல்ஸ். ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் எழுதிக்கோங்க. டவுன் சைடில் வந்து 23,874 அண்ட் 23,799. அப் சைட் எழுதிக்கோங்க. ஸோ 24,317 அண்ட் 24,302. ஸோ இதுக்குள்ளே போச்சுன்னா 302, இதுக்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே, அப்போ எங்கே தான் சார் ட்ரேட் எடுக்கிறது? சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் ஒரு கேப் டவுன். ஓகே, மார்க்கெட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன், ரைட்? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா பாருங்கள், இன்னைக்கு கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் சப்போஸ் டவுன் சைட் லெவல் சஸ்டெயின், ஃபஸ்ட் டார்கெட் வரும் உங்களுக்கு, மேலே போகும். மேலே போதும் 24,060 அண்ட் செகண்ட் டார்கெட் இதுவும் போகும். ஓகே, எப்போ மார்க்கெட்டில் இதுக்கு மேலே இந்த லெவலுக்கு, இந்த இதுக்கு 360க்கு மேலே, 360 மேலே போகாத வரைக்கும் நீங்கள் கால் சைடு போகக்கூடாது.
ஏன்னா மார்க்கெட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், திரும்ப கீழே வரும். ஸோ இன்னைக்கு ஒரு சீசா மொமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் பாருங்க. சப்போஸ் பை சான்ஸ் மார்க்கெட் நம்ம இந்த லெவல் கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சு, கீழே இருக்க பாக்ஸ் லெவல் கீழே ஃபர்ஸ்ட் டார்கெட் விச் இஸ் 23,670. பாருங்க எங்க கொடுக்குறேன், 23,670. ஓகே, இதையும் உடைச்சதுன்னா செகண்ட் டார்கெட் 23,348. ஓகே, டவுன் சைடு இவ்வளோ தூரம் டார்கெட் கொடுக்குறேன். பை மிஸ்டேக் நீங்கள் கேப் அப் ஆயிடுச்சுன்னா உடனே போயிடாதீங்க, ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா இதே லெவல் 24,060 டவுன் சைடு வரும். ஸோ கேப் அப் பெருசாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இதுக்கு மேலே போனால் தான் எடுக்கணும். ஓகே, 400 வச்சுக்கோங்க, 24,400 மேலே போனால் தான் எடுக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 24,677 வரும். அது வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடாது. தென் டைரெக்டாகவே மார்க்கெட் இது கீழே நம்ம லெவல் கீழே கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். கிளியர்? ஸோ பை சான்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்னைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு, அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். 10லேருந்து 10:30 திரும்ப சொல்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மொமெண்டம் கிடைக்குதோ அந்த டைரெக்ஷனில் ட்ரேட் எடுங்க. யூ வில் பி இன் சேஃப். ஸோ தேங்க்ஸ் ஃபார் மை உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு. பிகாஸ் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணணும்னு சின்சியராக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. அண்ட் மோர் ஓவர் உங்களோட எந்தூசியாசம் பார்த்தா ஐ வில் கிவ் யூ ஆல் மை பெஸ்ட் எஃபர்ட். ஓகே, என்னால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டும் நான் இந்த வாட்டி கொடுக்க போகிறேன். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் மை லாஸ்ட் கிளாஸ். ஓகே, A to Z நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம். ரொம்ப ஸ்லோவாக கற்றுப்போம். 10 days இருந்தால் 20 days இருந்தாலும் யூ பி வித் மீ. ஓகே, எல்லா விஷயம் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் ரோம் இஸ் நாட் பில்ட் இன் எ டே. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுப்போம். ஆனால் வேறு லெவலில் கற்றுப்போம், ஃபென்டாஸ்டிக்காக கற்றுப்போம். ஓகே, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கைண்ட்லி கிவ் யுவர் ப்ரீஷியஸ் கமெண்ட்ஸ். ஓகே, நிறைய விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டே இருக்க போகிறோம். அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நேற்று ஆன்லைனில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு லைவில் நான் கற்றுக் கொடுத்தேன், சொல்லி எடுத்தேன். 1 hour ஐ வில் மேக் எட் மினிமம் 10K ப்ராஃபிட். எத்தனை மணிக்கு? இட் வாஸ் அரௌண்ட் 12:15, 12:15 கிட்ட இருந்தது. 12:15 1 hourல நான் என்ன சொல்லியிருந்தேன், 10K ப்ராஃபிட் எடுக்கிறேன்னு போட்டிருந்தேன். தட் டூ இன் 10 lots. ஸோ கரெக்டாக இட் வாஸ் அரௌண்ட் 120. ஓகே, I exited with 21,579 profit. 21,579 ப்ராஃபிட். அவங்களோட கமெண்ட்ஸை நான் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு இதில் நம்மளோட குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஓகே, நம்ம டெலகிராம் குரூப்பில். ஸோ டெலகிராம் குரூப் அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். முடிஞ்சால் செக் அவுட் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். பட் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ பட் ஸ்டில் யூ கேன் ஜாயின் இன் அவர் டெலகிராம் குரூப். ஓகே, ஸோ நீங்களே பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த 10:15 இந்த 12:15 120 வரைக்கும் எங்கேயிருந்து ஏறிச்சோ திருப்பி அதே இடத்துல தான் வந்துச்சு. பட் ஐ மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 21,000. ஹவ்? பை ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி. எப்படி ஹெட்ஜ் பண்ணினேன், எவ்வளோ அமௌண்ட்டில் ஹெட்ஜ் பண்ணேன், வித் 10 lots எப்படி தைரியமாக நான் என்டர் பண்ணினேன். ஸோ எவ்ரி திங் வி கோனா லேர்ன். நீங்கள் வேணால் கூட செக் பண்ணுங்கள் மார்க்கெட் எந்த டைமில் எங்கே இருந்ததுன்னு. ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது 15 minutes. இங்கே பாருங்கள், மார்க்கெட்டில் சொல்ல போகிற டைம் பாருங்கள். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் 1:15. 1:15 மார்க்கெட் போச்சு 1:45. இங்கே பாருங்கள் 2:05, 2:10, 2:15 இந்த இடம். ஸோ நான் ட்ரேட் எடுத்த இடம் இங்கேருந்து இது வரைக்கும் தான். ஸோ இந்த மொமெண்டம் தான் நான் கேப்சர் பண்ணேன். ஸோ எங்கே இருந்தாலும் இங்கே வந்துட்டு ஐ மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 21,573, 69 சம்திங் இட் இஸ் லைக் திஸ். பட் இட் இஸ் அரௌண்ட் ரவுண்டாக நான் சொல்லணும்னா 21,500. ஓகே, எனிவே தேங்க்யூ, பபாய், ஆல் த பெஸ்ட் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். see you soon with a new answers tomorrow. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பி தவறி கால் சைடு போகாதீங்க. மார்க்கெட் கொஞ்சம் டான்ஸ் ஆடும். நான் சொல்லுவேன் உங்களுக்கு கால் சைடு எப்போ போகணும்னு. ஸோ கேப் அப்பாக இருந்தாலும் சரி, கேப் டவுனாக இருந்தாலும் சரி, ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுங்க. புட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுங்க, ரெசிஸ்டன்ஸை தேடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
என்னதான் பால் கீழே பவுன்ஸ் ஆனாலும் கீழே விழுதுன்னு வைங்க மார்க்கெட்டில், ஸ்ட்ரைட்டாகவே பால் ஃபால் ஆகுதுன்னா அதோட பவுன்ஸ் இவ்வளோ தூரம் இருக்கும். ஓகே, இவ்வளோ தூரம் இருக்கும். திரும்ப அதுக்கப்புறம் கீழே மெதுவாக பவுன்ஸ் ஆகி கீழே தான் வரும். இங்கே பட்டு திரும்ப இங்கே வந்து திரும்ப இப்படி இதையே உடச்சி திரும்ப இப்படி மேலே போயிட்டு திரும்ப கீழே இப்படிலாம் வராது பால். இப்படி வந்தால் ரொம்ப வாலட்டைல் மார்க்கெட்டு. ஓகேவா, ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் கொடுத்து எக்ஸிட் ஆயிருங்க. பட் ஆஸ் பர் தியரி என்னாகும், பாலை நீங்கள் கையில் வச்சு ட்ராப் பண்ணிங்கன்னா ஒரு ஜஸ்ட் வரும், ஒரு பவுன்ஸ் எடுக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து வாங்கிட்டீங்க, ஏதோ கீழே வருதுன்னு வாங்கிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். கீழே வரதில்ல, திரும்ப பவுன்ஸ் எடுக்குது பார்த்தீங்களா, பவுன்ஸ் எடுத்து எப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதோ அப்போ வாங்குங்க. தென் ஒன்லி யூ கேன் ஹேவ் திஸ், இந்த ப்ராஃபிட் புட் சைடில் கிடைக்கும். ஓகே, ஸோ முக்கியமான ஃபார்முலா லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ யோசிச்சு ட்ரேட் எடுங்க. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், bye and happy trading. See you soon with a new analysis tomorrow. Till then, thank you and have a good day.